ஹலோ மக்களே! வெல்கம் டூ மை சேனல். நான் உங்களுடைய தனா. இந்த வீடியோல ஒரு 3 முக்கியமான விஷயத்த பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒண்ணு என்ன அப்டின்னா, அ நம்ம முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்தில ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ்க்கு அதிரடியான உத்தரவு ஒண்ணு விட்டிருக்காரு. அது என்ன அப்டின்றத பார்க்கலாம், விரிவா பார்க்கலாம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சிபிஎம் தலைவர் அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு நெருக்கடி குடுக்குறாரா? அப்டின்றத பத்தி இந்த விஷயத்துல பார்க்குறோம். அப்புறம் டிடிவி தினகரன் நம்ம முதலமைச்சர் விஜய் பத்தி என்னென்ன கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்றத விரிவா பார்க்கலாம் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தலைமைச் செயலகத்தில ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் வந்து ஷார்ப்பா 10 மணிக்கு உள்ள இருக்கணும் அப்படின்ற மாரி ஒரு அறிக்கை இன்னைக்கு அதிரடியா விட்டுருக்காரு. ஸோ நமக்கு ஒரு கேள்வி வருது. என்ன அப்படின்னா, இதுக்கு முந்தின ஆட்சியில இருந்தவங்களும் வந்து அங்க தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் இந்த மாதிரியெல்லாம் சரியான டைமுக்கு வர்றதில்ல? அப்படின்ற ஒரு அதாவது சரியான டைமுக்கு வர்றதில்ல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இப்ப தான் முதலமைச்சர் அவர்கள் காதுக்கு வந்திருக்கு. ஸோ நம்மளோட கேள்வி என்னன்னா, இதுக்கு முன்னாடியும் அப்படித்தானே வந்திருப்பாங்க. ஏன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அவங்க எடுத்துக்கல அப்படின்ற கேள்வியும் மக்கள் மனசுல நெறைய போயிட்டுருக்கு. சரி போனது போட்டும். ஆனா வந்து என்ன விஷயம் அப்டின்னா, இவரு கரெக்ட்டா ஃபாலோ பண்றாரு. இப்ப முதலமைச்சர் அவர்களே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கரெக்ட்டா வந்து 9:30க்கு உள்ள வந்துர்றாரு. அப்ப அங்க பணியாற்றக்கூடிய ஒர்க்கர் எல்லாம் எத்தன மணிக்கு வரணும்? நம்ம நார்மலாவே யோசிச்சு பார்க்கலாம். அங்க ஒர்க் பண்றாங்க. எத்தன பேர் ஒர்க் பண்றாங்க அப்டின்னா, ஆ சுமார் 5500 பேர் ஒர்க் பண்றாங்க. இப்ப என்ன பண்ணியிருக்காரு முதலமைச்சர் அவர்கள் அப்டின்னா, பஞ்சிங் மிஷின் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட் வைஸா வாய் வழியா வந்து தெரிவிக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இனிமே சரியான அதாவது அடிப்படையே அங்க தான். ஸோ அவங்க சரியா ஒர்க் பண்ணி தலைமைச் செயலகம் அப்படின்றது அதுக்கு தான். ஸோ அங்க சரியா ஒர்க் பண்ணி அவங்க வந்து சில விஷயங்கள எல்லாம் ஃபாலோ பண்ணா தான் எல்லாமே கரெக்ட்டா நடக்கும். ஸோ இது எல்லாமே முதலமைச்சர் கண்ட்ரோல்ல தான் வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அ அடுத்தது என்ன அப்படின்னா, சிபிஎம் தலைவர் அவர்கள் இன்னைக்கு ஒரு பேட்டி ஒண்ணு தர்றாரு. என்ன அப்டின்னா, அதிமுக வந்து ஆதரவு குடுத்தாங்க. யாருக்கு? நம்ம சிஎம் அவர்களுக்கு. ஸோ அந்த ஆதரவோட நிப்பாட்டிட்டா பரவால்ல. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அமைச்சரவை பதவி குடுத்தீங்க அப்டின்னா, நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவு குடுத்துருக்கோம்ல. ஸோ, அத வந்து யோசிக்க வேண்டிய நெலைமை எங்களுக்கு உண்டாகும் அப்டின்ற மாரி அவரு சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் அப்டின்னா, இப்ப கண்டிப்பா வந்து அவங்க உள்ள வந்தாங்க அப்டின்னா, இவங்களுக்கு ஒத்து வராது. ஸோ 2மே வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். ஸோ இது அமைச்சரவை பதவி தருவாரா, மாட்டாரான்றத முடிவுக்கே இன்னும் அவரே வரல. ஆனா இவங்க அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து அவங்களுக்கு அமைச்சரவை பதவி குடுத்தாங்க அப்டின்னா, நாங்க வந்து அவங்களுக்கு ஆதரவு குடுத்தத வந்து நீடிக்கலாமா, வேண்டாமா அப்டின்ற ஒரு யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்க வருவோம் அப்டின்ற மாரி ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுருக்காங்க. அப்புறம் டிடிவி தினகரன் அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா, கொலை அப்டின்றது நடந்துகிட்டே தான் இருக்கு. அதாவது போன ஆட்சியில நடந்த மாரியே தான் நடந்துகிட்டே இருக்கு. சட்டம் ஒழுங்கு வந்து சரியாவே இல்ல அப்டின்ற மாரி கம்ப்ளைண்ட் பண்றாரு. அ ஸோ என்னன்னா, அ திரு முதலமைச்சர் அவர்கள் பதவி ஏத்து இன்னும் ஒரு 10, 15 நாள் கூட ஆகல. அதுக்குள்ளயும் இதெல்லாம் சரி பண்ண முடியுமா? நம்மளே ஒரு பப்ளிக்கா இருந்து யோசிச்சு பார்க்கலாம். அதெல்லாம் சாத்தியமா? ஸோ நீங்க தான் சொல்லணும் மக்களே. கண்டிப்பா வந்து இதெல்லாம் சாத்தியப்படாது அப்படின்னு தெரியும் அவருக்கு. இருந்தாலும் வந்து அவரு சொல்றாரு. என்னன்னா, டிஎம்கே ஆட்சி மாரியே வந்து தாவேகா ஆட்சியும் வந்துரக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல நான் சொல்றேன். அந்த மாரி சொல்லியிருக்காரு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, அம்மாவோட உணவகம் வந்து அ எ புதுமைப்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அறிக்கை விட்டிருந்தாரு. ஸோ அத வந்து நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி சொன்ன டிடிவி தினகரன் அவர்கள் தான் இப்படியும் சொல்றாரு. ஸோ நான் அத வந்து வரவேற்கிறேன். ஆனா வந்து என்னன்னா, எல்லா ஊராட்சி மன்றத்திலயும் வந்து இந்த விஷயத்த பண்ணுனா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா மக்களே? நீங்களே சொல்லுங்க. இந்த விஷயத்த வந்து அவங்க வந்து பண்ணணும் அப்படின்னா, என்ன மாரியெல்லாம் செலவாகும்? இப்ப இருக்க நிதி நிலைமை சூழல்ல வந்து இதெல்லாம் சாத்தியமா? அப்படின்றது பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இந்த மாரியெல்லாம் வந்து இப்ப இருக்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருது. ஸோ அதையும் தாண்டி அவர் வந்து ஜெயிச்சு வரணும். ஸோ அந்த நம்பிக்கை நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல நான் பார்க்குறேன். பாய்.